பாருங்கள், 3/4 உலக்கு துவரம்பருப்பு, அரை உலக்கு பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். இது ஒரு பீக்கங்காய் கடையலுக்காக பாருங்கள் போட்டிருக்கேன். இப்போ இதை கழுநீர் பிடிச்சிட்டு சட்டியில் போட்டு வேக வைக்கலாம். பாருங்கள், சட்டியில் வைங்க குழம்பு, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டோம். பாருங்கள், விளக்கெண்ணெய், செக்கில் ஆட்டின விளக்கெண்ணெய்ங்க. கொஞ்சம் ஊற்றுங்க விளக்கெண்ணெய், ஒரு ஸ்பூன் ஊற்றுங்க போதும். விளக்கெண்ணெய் ஊற்றும் போது பருப்பில் இருக்க ஹீட்டை குறைச்சிரும். உங்களுக்கு பருப்பே வந்து உங்களுக்கு கொஞ்சம் சூடு தான், துவரம்பருப்புலாம் சூடு தான், அந்த சூட்டை வந்து குறைச்சிரும். நம்மளுக்கு சட்டியிலேருந்து பெருசாக பொங்கவும் விடாதுங்க. அதனால் எண்ணெய் விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். வேறு எதுக்கு விளக்கெண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. இந்த மாதிரி பருப்புக்கு வேகும் போது கொஞ்சம் விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சி. பாருங்கள், பருப்பு போட்டோம்லங்க, பருப்பு 3/4 வேக்காடு வெந்தோன்னையும் பீக்கங்காய் போட்டிருக்கோம். பீக்கங்காய் பாருங்கள், தக்காளி போடுறோம். பாருங்கள், பச்சை மிளகாய் ஒரு 3 போடுறேன். இது வந்து குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ணுங்கிறதுக்காக அளவாக போடுறோம். நம்ம எல்லாமே காரம் கம்மியாக இருக்கட்டும்னு பாருங்கள். வரமிளகாத்தூள் கொஞ்சம் போடுறோம். வேறு காரம் எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லைங்க. எல்லாம் வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் தாளிச்சு விடலாம். நல்லா வேகட்டும். பாருங்கள், வெங்காயம் வரமிளகா போட்டு தாளிச்சிருக்கேன். பாருங்கள், மிளகா போட்டு, பூண்டு, மிளகா, வெங்காயம் போட்டு, கடுகு போட்டு, ஜீரகம் போட்டு தாளிச்சுக்குங்க. தாளித்து ஊற்றுங்க. தாளித்து ஊற்றுற வீடியோவை நான் எடுக்கலை, அதனால் நீங்கள் தாளித்து ஊற்றிக்கிங்க. அவ்வளோதான், ஒன்றும் இல்லைங்க. போட்டு சட்டியில் பருப்பை போடுறீங்க, காயை போடுறீங்க, தக்காளி போடுறீங்க, எல்லாம் நல்லா வெந்தோடனே கடைஞ்சிட்டு தாளித்து ஊற்றிக்கிங்க. இது அருமையாக இருக்கும். நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தையெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை. நான் கொஞ்சம் புளி ஊற்றிருக்கேனுங்க. நீங்கள் வேணுன்னா புளி ஊற்றிங்க, வேணானாலும் விட்டுறலாம். நான் கொஞ்சமாக புளி ஊற்றிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேறீங்க. எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்துட்டு இந்த மாதிரி சட்டியில் கடைஞ்சி சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் சட்டியில் என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி சாப்பிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் சட்டியில் பண்ணி சாப்பிடுங்க. அங்கே ஒரு ஆளுக்கு பசிக்குதுங்க, அதனால் ஓகே, பைங்க.